இந்த செங்கல்ல அடிச்சு கொண்டுறேன் செத்தா நீ லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு நம்ம வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம், பின்னாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்றேன். அதெல்லாம் அப்படித்தான் வரும்னு சொல்றேன் அந்த இன்ஜினியர் சார். நாங்களே கடனோட வாங்கி தான் சார் இந்த வீட்டை கட்டிட்டு இருக்கோம். மேற்கொண்டு பணம் வேணும்னா கேளுங்க தரோம். வீட்டை மட்டும் ஒழுங்கா கட்டி கொடுங்க சார். மேடம், என்னதான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீடு கட்டினாலும் நான் சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க பின்னாடி ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வீடுன்றது பாலா தான் போகும். மறுபடியும் பாலா போகும் சொல்றேன் பாத்தியா? மேடம், நீங்களாச்சும் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அண்ணா இருங்க, அவர் ஏதோ சொல்றாரு கேட்போம். சொல்லுங்க சார். மேடம், என்னதான் நல்லா வீடு கட்டினாலும் சிமெண்ட் அதிகமாக பூசுறதுனால இந்த வெயிலோட காரணத்தால வீட்டில் விரிசல் வந்து கண்டிப்பாக விடும். இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கண்டுக்காமல் விட்டுறாம அந்த விரிசல் வந்து பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்க சிமெண்ட் எல்லாம் சுரண்டிட்டு புதுசாக சிமெண்ட்லாம் போட்டு கலவெல்லாம் செஞ்சு அந்த இடத்துல பூசிடணும். இதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே விட்டுறக்கூடாது. அதே மாதிரி வேற எந்த ஒரு விஷயங்கள்லாம் செவரு பாதிப்படைனா, இப்போ செவருக்குள்ள வந்து இந்த பைப் லைன்லாம் வச்சிருப்போம் வாட்டர்லாம் போகிறதுக்கு. அந்த வாட்டர் பைப்பில் எதனா வந்து லீக்கேஜ் ஆச்சுனாலும் செவருன்றது பாதிப்படையும். அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாக கவனிச்சிடணும். பைப்பில் வந்து சின்னதாக ஒரு லீக்கேஜ் மாதிரி இருந்துன்னா அந்த இடத்துல சீலன் போட்டு வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப பெருசாக இருக்குன்ற பட்சத்தில் பைப்பே கண்டிப்பாக மாற்றணும். அதை கவனிக்காமட்டா செவரே போயிடும். அதே மாதிரி மேலே இருக்க இந்த தண்ணி டேங்க், அதில் எதனா தண்ணி ஒழுகிச்சுனாலும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது அப்படியே வீடுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஊடுருவி இந்த சொட்டுறதுன்னு சொட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதையும் சரியாக கவனிச்சிடணும். இதெல்லாம் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். அதுக்கு நம்ம வீடே பாலா போயிரும் சொல்லுவானே. இருங்கண்ணே சார், நீங்க முழுசா சொல்லுங்க சார். அடுத்து மேடம், ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்த செப்டிக் டேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ளீன் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த டாய்லெட்டில் வந்து இந்த வேஸ்ட் பேப்பரு, அதுக்கப்புறம் நாப்கின்ஸ், இந்த மாதிரி போகிற விஷயங்கள்லாம் தவிர்த்துணும். இதுக்கு பதிலாக நீங்கன்னா வெளில டஸ்ட்பின் வச்சுங்க வைங்க. யூஸ் பண்ணுறவங்க வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணுறவங்க வெளியில் அழகாக போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி அதை தவிர்த்துலாம். அடுத்து மேலே இருக்கிறதுல இந்த வாட்டர் டேங்க், இது ரொம்ப நாள் கழுவாம விட்டோன்னா வந்து இதில் உப்பு அழுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிஞ்சு போயிடும். இப்போ நம்ம தண்ணி திறந்தனால குழா திறந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, பொறுமையாக வரும். அது மட்டும் இல்லாமல் கலங்களாக வரும். ஸோ அதனால் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த வாட்டர் டேங்க்லாம் க்ளீன் பண்ணிடணும். இதுலேயும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்டர் டேங்க் ரொம்ப அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பவர்ஃபுல்லான ஆசிட்டு, அப்புறம் இந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் போட்டு கழுவுவாங்க. இதெல்லாம் கழுவுதில் என்ன பிரச்சனைனா, அந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து அந்த டேங்க்லேயே தங்கிடும். மறுபடியும் தண்ணி போட்டு தண்ணி வரும்போது நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எதனா பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஆசிட் ஹெவி பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் வந்து நல்லது. இதெல்லாம் இப்படி சொல்ல வேண்டியதான தன்மையை முன்னாடியே எடுத்து வீடே உங்களுக்கு பாலாயிரும் இடிச்சு போயிரும் நான் சொல்லுவீங்க. அதெல்லாம் நான் சொல்ல, அவரா பில்டப் பண்ணுறாரு. மேலே சொல்கிறேன் கேளுங்க. அடுத்து வீட்டில் இருக்க இந்த மர சாமான், இந்த ஜன்னல் கதவு இதெல்லாம் வந்து எதனா கரையான அரிப்பு இருக்கா, இதெல்லாம் மரத்துண்டு மாதிரி விழுதான்றதெல்லாம் கரெக்டாக கவனிக்கணும். அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா வந்து இந்த வார்னிஷ் அடித்து பெயிண்ட்ன்றதை கரெக்டாக அடிச்சு விட்டுறணும். அதே மாதிரி இந்த பால்கனி, அதுக்கப்புறம் இந்த படியாரத்தில் இரும்பு ஸ்டீல் அந்த மாதிரி எதனா போட்டு வச்சிருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து எதனா துரு பிடிச்சிருந்ததுன்னா கரெக்டாக அதை க்ளீன் பண்ணி வெல்டிங்ன்றதெல்லாம் அடிச்சிடணும். அப்படியே விட்டோம் மொத்தம் பாலாக போயிடும். திருப்பி பாலா போயிரும் சொல்லிட்டே இருக்காருமா. நீ சொல்றேன்னு பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். செங்கலை வச்சு மண்டைய உடைச்சு விடுவேன். சொல்றத கேளு. பாலா போகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. முழுசா பேச விடுங்க சார். நீங்க அடுத்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து மொட்டை மாடியில் சில பேர் கல் பதிப்பீங்க, சில பேர் வந்து அப்படியே தரையாக போட்டு விட்டுருவீங்க. இப்போ மழை எதனா பெஞ்சதுன்னு வச்சுங்க, அப்படியே அந்த மொட்டை மாடி ஃபுல்லாக தண்ணி தேங்கி நின்றோம். அது அப்படியே அந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி வீட்டுக்குள்ளே சொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணனா, இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்க பெயிண்ட் எல்லாம் நம்ம மேலே அடிச்சு விட்டுன்னு வைங்க, இந்த மழை தண்ணி வந்து தேங்கி நின்னாலும் தண்ணி ஊடுருவி வீட்டுக்குள்ளே வராது, செவரு எந்த பாதிப்பும் அடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணோம். அடுத்து வீட்டில் இந்த டைல்ஸ்லாம் நம்ம எல்லாருமே ஒட்டி வைப்போம். டைல்ஸில் எதனா ஒரு டைல்ஸ் உடஞ்சிச்சுன்னு வைங்க, எதனா வெயிட்டான பொருள் தூக்கிட்டு போவோம், டமால்னு போட்டோன்னா ஒரு டைல்ஸ் உடஞ்சிரும். அது கவனிக்காமல் நம்ம அப்படியே விட்டுருவோம், ஒன்று தானே போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒன்று பேத்துட்டு வரும், அதுக்கப்புறம் சுற்றி இருக்க ஒன்றா பேத்துட்டே வந்துடும். அதனால் ஒரு டைல்ஸுன்றது உடஞ்சாலும் அடுத்து அந்த இடத்துல வந்து வேறு டைல்ஸுன்றதை கரெக்டாக போட்டுடணும். அப்புறம் வீட்டுக்கு இந்த 6 மாதத்துக்கு ஒன்ஸாச்சு வந்து இந்த கேட்டு மோட்ரு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் கிரீஸ்ன்றதை போட்டுடணும். பாத்தியா, இன்னும் நம்ம வீட்டில் ஒரு டைல்ஸ் கூட ஒட்ட கூட இல்லை, அதுக்குள்ள டைல்ஸ் உடஞ்சிரும், அதை பேத்துக்கிட்டு ஒன்னொன்னா மொத்தமாக உடஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் டைல்ஸ் பூரா உடஞ்சோன்னா அதை நானே ஒட்டி கொடுக்குறேன், மறுபடியும் ஒரு வருமானம் பார்க்கறதுக்கு ஓட்டுருவேன். நீங்க வீட்டுல டைல்ஸ் ஓட்டல, அதுக்குள்ள அதான் சொல்லிட்டு இருக்கீங்க. மேடம், நீங்களும் அவர் மாதிரி புரிஞ்சுக்காமே பேசுறீங்களே. இப்போ உங்க வீட்டில் டைல்ஸ்ன்றதெல்லாம் ஒட்டல, ஒருவேளை ஃபியூச்சர்ல நம்ம எல்லாருமே ஒட்டுவோம். அப்போ எதனா ஆச்சுன்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுதானே வச்சுக்கணும். இப்போ வீடு கட்டுறவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இதுக்கு பார்ப்பாங்களா இந்த வீடியோ எல்லாம், அவங்களுக்கும் தெரியல இந்த மாதிரி விஷயம்லாம். ஓஹோ, ஆமா. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து செவுத்துல சின்ன ஒரு லீக்கேஜ் தானே தண்ணி ஆகுது, அது என்ன ஆக போகுதுன்னு விட்டுருவாங்க. ஆனால் அது அப்படியே லீக்கேஜ் ஆகி அந்த செவுறு பாதிப்படைஞ்சிடும். இன்னும் சில பேர் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு டைல் தானே உடஞ்சிருக்கு, பரவாயில்ல அதை வேற எதுக்கு மாற்றுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அது மூலிமா மொத்தம் ஒடின்றது அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து இந்த வாட்டர் டேங்க்லாம் கரெக்டாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும். ஓவர் பவரான ஆசிட்லாம் போடக்கூடாது, அது போட்டோன்னா தண்ணியில் கலந்து வந்து நமக்கே பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கல மேடம், நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. இதெல்லாம் நம்ம தானே எடுத்து சொல்லணும். இதெல்லாம் பண்ணலன்னா வீடுன்றது கண்டிப்பாக பாலாக தான் போகும். ஒரு நிமிஷம் சார், திருப்பி அதை சொல்லாதீங்க, வாங்கி போயிருவீங்க. நான் ஒரு செய்வேன்.
சொல்லுங்க. அது போட்டேன் சார். பாலாகாம இருக்கேன் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க சார். பாசிட்டிவ் வேர்ட்ஸை பயன்படுத்துங்க சார். ஏன்னா நீங்க சொன்ன எல்லாமே ரொம்ப ரொம்ப சரி. இப்ப வீட்ல இருக்கிறவங்க இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் மேட்ரு. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் திருப்பி நான் சொல்றேன். சரியான்னு மட்டும் பாருங்க. அப்புறம் 2 தடவை திருப்பி சொல்லிட்டாரு. கிடையாது. நான் 3வது தடவை சொன்னா மக்களுக்கு நல்லா இதாகும். இப்ப வந்து சார் நல்லா தண்ணி டேங்க் கிளீனா வச்சுக்கறணும். துரு ஏதாவது பிடிச்சிருக்கு, இந்த கரையான் ஏதாவது அரிச்சு மரம் எது இருந்துச்சுன்னா உடனே சரி பண்ணணும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும். டைல்ஸ் ஏதாவது ஒன்று உடஞ்சு இருந்தா படக்குன்னு அதை எடுத்து மாத்திட்டு நல்லா உடனே புது டைல்ஸ் வாங்கி ஒட்டிடணும். பெயிண்ட் கோட்டிங், இந்த ரூஃப் கோட்டிங் அந்த இதுதானே சொன்னீங்க, அதை கரெக்டா பண்ணிக்கிறணும். அப்புறம் வந்துட்டு ஏதாவது வாட்டர் லீக்கேஜ் ஏதாவது இருக்கு, செவர் மூலமா வாட்டர் லீக் ஆகுதுன்னா அதை இமீடியட்டா கொஞ்சம் சரி பண்ணணும். இந்த இதெல்லாம் அப்பப்ப வர்றதை பார்த்துக்கிட்டோம்னா வீடு ரொம்ப நாளைக்கு நீடித்து நிலைத்து உழைக்கும். அதான் சார். மேடம், இந்த வீட்டை பராமரிக்கிறதுன்றது வீடு கட்டுறதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீட்டை கட்டிடுறாங்க. ஆனா அதை ஒழுங்கா பராமரிக்காம கொஞ்ச நாளே இந்த வீடுன்றது பாலா போயிடுது. ஸோ அதனாலதான் அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. உங்க வீடு நல்லபடியா இருக்கணும். பாவம் கஷ்டப்பட்டு கடன் உடனே வாங்கி வீடு கட்டுறீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் இவ்வளவு விஷயத்த சொல்றேன், இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. இவ்வளவு செலவு பண்ணி வீடு கட்டுறீங்க, அதுல ஒரு 5% வந்து எடுத்து இந்த வீட்டு மெயின்டெனன்ஸ்லாம் யூஸ் பண்ணா வீடு நல்லா இருக்கும்ல. அதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். நமக்கு மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது. ஏன்னா ஒண்ணு வீடே கட்டி முடிக்கல. என்ன செய்யறது? வீட்டு நம்ம வாடகைக்கு இருக்கும் ஒரு சில இடங்கள்ல, அவங்க எல்லாம் மெயின்டெனன்ஸே பண்றது இல்ல. ஆனா மெயின்டெனன்ஸ் காசு வேற வாங்கிடுறாங்க. அது மட்டுமா, கரண்ட் பில்லுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்க, தண்ணின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்க. வீட்டு ஓனர்ஸ் தொல்லை கொஞ்சம் இம்சையா. எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்க கூடாதுன்றாங்கண்ணே. வெயில் காலத்தோட மேட்டர்லாம் உங்களுக்கு எங்க தெரியும்? கொஞ்சம் அதெல்லாம் சரியா பார்த்து பண்ணணும்ல. ஐயோ முடிய நம்மளுக்குல கட்டாதானே இருக்கு சம்பளம். அங்க பாருங்க 2 தொட்டி நல்லா கப்பல் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க உங்க வீட்டுக்கு. என் தங்கச்சி வேற கொஞ்சம் பெருசு, இறங்கி நல்லா குளிக்கிற மாதிரி நல்லா பெருசா இருக்குல்ல. சென்னையில தண்ணி பஞ்சமா இருக்கு, என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம் தேவையில்லாத விஷயம். ஆமா, கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த மாதிரி வீட்டை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றதுலாம் நம்ம சொல்லிட்டேங்க. அடுத்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா மறக்காம கீழே போயிட்டு என்ன டவுட்டோ அதை கேளுங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சா அபி ப்ரோன்னு ஒரு கமெண்ட் போட்டு லைக்கை போட்டு விட்டுருங்க. ஓகேவா சார்? நிறைய வேலை இருக்கு வீட்டுல, நான் என்னன்னு பாக்குறேன். நீங்க செங்கல் எடுக்கவா சார்? 1000 ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு.